உதயநிதியை கண்டு அஞ்சும் விஜய், ஏன் இப்படி பண்றீங்க? விஜயை நோக்கி புலம்பும் ரசிகர்கள். நடிகர் விஜய் 2026 தேர்தலுக்காக தீவிரமாக தனது தமிழக வெற்றி கழக கட்சியை ஆயத்தப்படுத்தி வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியின் பெயரை அறிவித்த விஜய், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட போவதும் கிடையாது, எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். தேர்தல் முடிந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் வெளியான பின் அவரது பிறந்த நாளான ஜூன் மாதத்தில் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தி அதில் கட்சி கொடி மற்றும் கொள்கையை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகளை பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். மேலும் கட்சி நடவடிக்கைகளில் விஜயின் மேனேஜரான ஜெகதீஷ் தலையிடக்கூடாது என விஜய் கட்டளையிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சினிமா நடவடிக்கைகளை ஜெகதீஷும் கட்சி நடவடிக்கைகளை புஸ்ஸி ஆனந்த் என்று பிரித்து கொடுத்திருக்கிறார் விஜய். ஆகையால் கட்சி வேறு சினிமா வேறு என்ற விவரமாகத்தான் விஜய் நடந்து கொள்கிறார் என்ற விமர்சனங்களும் தற்போது சினிமா வட்டாரத்துக்குள்ளேயே எழுகிறது. அந்த விமர்சனத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் இன்னொரு தகவலும் பேசப்பட்டு வருகிறது. கோட் திரைப்படம் வெளியாகாமல் இருப்பதால் தான் விஜய் மாநாட்டை இன்னும் நடத்தவில்லை. கோட் திரைப்படம் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளியாகி இருக்கிறது. ஆகையால் அதற்கு முன்பே நாம் ஏதாவது மாநாட்டை நடத்தி அதில் நாம் திமுகவை தாக்கி பேச வேண்டிய சூழல் வரும். அப்படி நாம் பேசிவிட்டால் படம் வெளியாவதற்கு சிக்கல் ஏற்படும் என்ற பயத்தில்தான் படம் வெளியான பிறகு மாநாட்டை வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருக்கிறாராம் விஜய் என்ற தகவல் பேசப்பட்டு வருகிறது. மாநாட்டுக்காக தற்போது திருச்சி பொன்மலையில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதியை ரயில்வே துறையிடம் இருந்து பெற கடிதமும் தாவேகே வழங்கியுள்ளது. இப்படி கட்சி வேலைகள் மும்முரமாக நடந்து வர கோட் திரைப்பட ப்ரமோஷனில் கட்சி சார்பாக அடிக்கப்படும் போஸ்டர் மற்றும் பேனர்களில் கட்சியின் பெயரை பயன்படுத்தாமல் விஜய் மக்கள் இயக்கம் என்றுதான் பயன்படுத்த வேண்டும் என விஜய் வாய்மொழி உத்தரவிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான அஜித்தின் துணிவு படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் விநியோகம் செய்தது. அந்த துணிவு படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயன்ட்ஸ் மூவிஸ் நிறுவனம் பெற்றது கவனிக்கத்தக்கது. அப்படி இருக்கையில் கோட் திரைப்படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் பெற்ற செய்தி அனைவரது புருவத்தையும் உயர்த்தியது. இதனை பொருத்தி பார்க்கும் பொழுது விஜய் உதயநிதிக்கு அஞ்சுகிறாரா என்று திரைவட்டாரங்களும், என்ன இது நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்தாலும் அதனால் தனது திரை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்று பயப்படுகிறாரே, இனி வரும் நாட்களில் இவர் எப்படி தைரியமாக உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை எதிர்த்து பேசப் போகிறார் என்று புலம்பி வருகின்றனர்.